صل على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هو إلا ذكر للعالمين اشرح لي صدري ويسر لي أمري அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அவருடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அதுள்ள செய்திகளை கேட்பதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் தன் அருளை பொழிய செய்வாராக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வாராக. அன்பிற்குரிய சகோதரர்களே, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், அவர்கள் மத்தியில ஏதாச்சும் கணக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இஸ்லாம் பண்ணிவிடுது. வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் திரும்ப செய்யப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்போ நம்முடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு மத்தியில சண்டை சச்சரவு வராமல் இருக்காது, வரதான் செய்யும். அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம காலகாலமா சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, காலகாலமா விரோதம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஆக ஒருவருக்கு ஒருவர் மனக்கசப்பு வெறுப்பு அப்படின்னு வரும்போது என்னன்னு சொன்னா, அவர்களை இழிவா பேசுவாங்க, இவர்களை இழிவா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க, பட்ட பேர் சுட்டுவாங்க, அப்படின்ட்டு பட்ட பேர் சுட்டி இழிவாக எண்ணி நகையாடுவார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் சொல்லி காண்பிக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ நபியாளர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகுனு கைருன், அவங்கள நீங்க என்ன ஏளனமா பேசாதீங்க, கேவலமா பேசாதீங்க. ஏன்னு சொன்னா, உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களா இருக்கக்கூடாது. வலா நிஸாஉ மின் நிஸாஇன் அஸா யகுனு கைருன், அதே போல பெண்கள் தான், பெண்கள் இதுல ரொம்ப ஓவராகி போயிடுவாங்க. ஆகவே இந்த எந்த ஒரு பெண்மார்களும் பிறகு ஒரு பெண்மார்களுடைய சமூகத்தை, அந்த கூட்டத்தாரை நீங்கள் குறைவாக பேசாதீர்கள். ஏன்னு சொன்னா, அவர்கள் உங்களை விட அவர்கள் சைரானவர்களா இருக்கலாம். வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப், அவர்கள் கேவலமா பேசி இழிவாக பேசி அவர்களுக்கு லக்கம் பட்ட பெயரை சூட்டாதீர்கள். இது ஈமான் கொண்ட மூமினாகப்பட்டவனுக்கு இது ரொம்ப மோசமான ஒரு அருவருக்கத்தக்க செயலாக இருக்கின்றது. இதிலிருந்து நீ தௌபா செய்யலன்னு சொன்னா, அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த தன்மை ஒரு மூமின்கிட்ட வரும்போது அவனுடைய இன்னும் கொஞ்சம் அவனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்ல, அவரை பற்றி தவறா நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கலாம், அதோட விட மாட்டான். அவங்ககிட்ட இல்லாத பொருளாதாரம் துணிவாக அவரு பிடிக்கார கைசார அப்படின்னு அவங்ககிட்ட இல்லாத பொருளாதாரம் துருவி மேலும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஒரு நபியாளர்களே, இஜ்தனிபு கஸீரன் மினஸ் ஸன், ஜீவத்திலிருந்து தவறான எண்ணங்களிலிருந்து நீங்கள் தவறு கொள்ளுங்கள். தவறான எண்ணம் இருக்கு, அது ரொம்ப மோசமானது. ஒரு மனுஷனை பத்தி தவறா எண்ணிட்டு மறுபடியும் அவனிடம் உரையாடக்கூடிய அந்த நேரத்துல எப்படி ஒரு நல்ல எண்ணம் அவனை பத்தி பேசுகிறோம், பேசி மறுபடியும் அவன்கிட்ட தோஸ்தி வைக்கிறோம், மறுபடியும் அவன்கிட்ட பேசுறோம், நட்பு கொள்றோம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி அது மறுபடியும் முதல்ல இருந்த அந்த நட்பு வருமா? ஆகவே அந்த மாதிரி நீங்க தவறா யாரும் எண்ணாதீங்க. ஏன்னா தவறான எண்ணம் இருக்கு, இன்னும் பாவம் இருக்கும். இந்த தவறான எண்ணம் இருக்கு, அது மிகப்பெரிய பாவகாரமான செயலாக இருக்கு. அவனை பத்தி நீ திருப்பி ஆராய, என்ன எதுக்கு நீ திருப்பி ஆராய, புறம் பேசாத, எதுக்கு நீ புறம் பேசுற? ஆகவே உன்னுடைய சகோதரனை பற்றி தவறாக எண்ணுவதும், அவனை பற்றி நீ திருப்பி ஆராய்வதும், அவனை பற்றி புறம் பேசுவதும், இது எவ்வளவு பெரிய மோசமான காரியம் தெரியுமா? உடன் பிறந்த சகோதரன் அவன் செத்து கிடக்கான், மௌதாய் இருக்கான்,
அந்த மௌத்துல இருந்து ஒரு சதையை அறுத்து நல்லா மசாலா போட்டு பிரியாணி பண்ணி சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேங்குது. வெறுப்பு இல்லையா? ஆகவே அது போலதான் இது அல்லாஹ் பயந்துகொள், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், தௌபா செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக மூமின்களிடம் இந்த தன்மைகள் இருக்கும். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் சண்டை போடுதான் அப்படின்னு சொன்னா அவனை வச்சுக்கிட்டா இந்த சமுதாயம் எப்படி இருக்கு, அவனை பத்திலாம் எனக்கு ஏற்கனவே தெரியுதா, ஏற்கனவே அவனுக்கு தெரியும், எதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெயை போட்டு ஊத்துவாங்க, இன்னும் கொஞ்சம் எரிய விடுவாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரர்கள் மத்தியில ஒரு பொய்யை சொல்லி சேர்த்து வைப்பது நன்மையா இருக்கு. பொய் சொல்றது தவறு, ஆனா அந்த பொய்யை சொல்லி சேர்த்து வைக்கிறதுனால என்ன, நீ அப்படியெல்லாம் நினைக்காதப்பா, உன்னை பத்தி நல்லதான் நினைச்சிருக்கான், நீ எதுக்கு அவனை பத்தி தப்பா நினைக்கிற என்று நல் எண்ணம் கொள்வது என்பது, நல் எண்ணத்தை ஏற்படுத்துவது என்பது அவர்கள் மத்தியில அந்த நட்பு ஏற்படுத்துவது இருக்கின்றது. அது பொய்யான காரியமாக இருந்தாலும் சரி, அது நன்மை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சோதர்கள் மத்தியில இணக்கமாக சேர்த்து வைப்பது என்பது அது பொய் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அது நல்லதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமா நீங்க யாரை பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம், அவன் நமக்கு பிடிக்கலையா, அவனுக்கு பட்ட பேரை சுத்திடும். அவனா ஏதாச்சும் நான் அதை சொல்லணும், ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி அவன் பட்ட பேர் அப்படியே லட்சமா கொடுத்துரும். பேசுறது கூட உணர்ச்சிப்பா வயசாமி அப்படின்னு மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம சர்வசாதாரண நம்முடைய நாளுக்கு வந்தது. ஆனா எவ்வளவு மோசமான காரியம் தெரியுமா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இன்னொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சும்மா உள்ளதான் சொன்னாங்க, அந்த பெண்மணி உங்களுக்கு போதுமானது இல்லையா அப்படின்னு எந்த மனைவி என்று சுட்டி காட்டுவதற்காக உள்ளமா இருக்கக்கூடிய மனைவி சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் கோவப்பட்டாங்க. எப்படி கோவப்பட்டாங்க, ஆயிஷாவே நீ எந்த மாதிரி வார்த்தை சொல்லி இருக்கிற, இந்த வார்த்தையை கடலிலேயே கரைத்தாலும் அந்த கடலுடைய தன்மையை, அந்த தண்ணியுடைய தன்மையை மாறிடும், அவ்வளவு மோசமான காரியத்தை சொல்லியிருக்க அப்படின்றாங்க. அவன் இருக்கவே குள்ளமாதான் இருக்கிறான், அவனை பின்னால குட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது, குள்ளமா இருக்கிறான் கட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன் ரொம்ப கண்ணா, ஏன் முண்டி, மாடக்கண்ணா, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் அவனை படைச்சிருக்கான். அல்லாஹ் படைத்தான், ஒழுங்குபடுத்தினான். அல்லாஹ் எந்த சூரத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அந்த சூரத்தை, அந்த ரூபத்தை கொடுத்துருக்கான். அதுல நாம என்ன கிண்டல் செய்வது, நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஆகவே அந்த மாதிரி நம்முடைய சகோதரர்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு சகோதரர் அல்லாஹ் தூதர் கேட்கிறார், அல்லாஹ் தூதர் அவர்களே, ஒரு சகோதரனை பத்தி நான் பேசுறேன், அவங்ககிட்ட அந்த தவறு இருக்கிறதுனால தான் நான் அவனை பத்தி பேசுறேன் அப்படின்றாங்க. அதுக்கு நபி நாயகம் சொல்றாங்க, நீ ஒரு சகோதரனை பத்தி பேசுற, நீ பேசக்கூடிய அந்த செயல்பாடு அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நீ அவனை பத்தி புறம் பேசுற. நீ பேசக்கூடிய அந்த செயல்பாடு அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நீ அவனுக்கு சொல்ற. இருந்தாலும் இல்லைனாலே அவனை பத்தி பேசாத, சைலண்டா. அரபி கவிதை ஒரு கவிதை மன்சகத சலைமா வரம் சலைமா நஜா, யார் அமைதியா இருக்கிறானா அவன் நஜாத் ஆயிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யார் ஒரு மூமின் பிறகு ஒரு மூமினிடமிருந்து யார் அவனுடைய நாவிலிருந்து கரத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றானோ அவன் தான் சிறந்தவன். ஆகவே நம்முடைய நாவால தொலை தரக்கூடியது, நம் நாவாலே அவங்கள்ட்ட கொஞ்சம் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான், நீங்க உங்களுடைய நாவால் வரக்கூடிய அந்த வார்த்தை அவங்களுடைய உள்ளத்தை புண்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. ஆகவே காபத்துல்லாவுடைய இந்த கண்ணியம் எவ்வளவு சிறந்ததோ அது போல ஒரு மனிதனுடைய உள்ளம் அந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்தது. நீ கையால் அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நாவால் அடிக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது அவங்க ரொம்ப புண்படுத்தும். ஆகவே நாவால் அவனை புறம் பேசாது, அவனை கரத்தாலே அவனுக்கு தொல்லை கொடுக்காது என்று இந்த மாதிரி யாருக்கான அவன் தான் சிறந்த முஸ்லிம். நபி
வேணுமா அப்படின்னு. முஃப்லிஸ்னு சொன்னா யார்கிட்ட காசு பணம் இல்லையா அவன் முஃப்லிஸ் அப்படின்னு. அதுக்கு நபிகள் சொல்றாங்க, மறுமையில மிகப்பெரிய நன்மை மலை போல நன்மை எடுத்து வந்து நின்றுட்டு இருப்பான். அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாரா இருப்பான். அப்படி தயாரா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒருத்தர் வருவான், யாரெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய பொருளை அபகரிச்சுட்டான், அப்படி 5000 நன்மை எடுத்துட்டான். இப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லுவான். அதுல இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவான், யாரெல்லாம் என்னுடைய மானத்தோட விளையாடுதான், என் மீது அவதூறு சொன்னான், எனக்கு பட்ட பேரை சொன்னான், இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்லுவான். அப்படியா இந்த அவனை பத்தி போக பேசுறீங்க, அவன் நன்மை எடுத்துருக்கும். இன்னொரு சொல்லுவான், அவன் மீது அவதூறு சொன்னியா, இந்த அவன் நன்மை எடுத்துருக்கும். அவன் மீது பட்ட பேரை சொல்றீங்க, இல்ல அவன் நன்மை எடுத்துருக்கும். அவனுக்கு மத்தியில சட்டத்தூர்கள் ஏற்படுத்தினியா, இல்ல அவன் நன்மை எடுத்துருக்கும். இது மாதிரி எல்லா நன்மையும் அவன் கொடுத்து அவனை பத்தி சொல்ல. ஏன்னா பணக்க வழிபாடு பெரிய விஷயம் இல்லைங்க. ரெண்டு ஹக்குக்கு இருக்கு. ஒன்று அல்லாஹ் செய்யக்கூடிய ஹுக்குக் கடமைகள், இன்னொன்று அடியார்களுக்கு அதாவது அல்லாஹ்வின் படைப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. ஆகவே வணக்க வழிபாடு சரியா செஞ்சிடணும். ஆனா சக நண்பர்களிடம், உறவினர்களிடம், உயிரினங்களிடம் நம்முடைய ஹுக்குக் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் சரியான முறையில் கொடுக்கலன்னு சொன்னா அதற்குரிய நன்மையை நாம் பறிகொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆக மறுமையில மலை போல நன்மை வச்சுட்டு இருக்கக்கூடிய அவன் நன்மையெல்லாம் திருத்தணும் அப்படின்னு கூட இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட நன்மையை இல்லையப்பா, என்ன செய்யுது, உங்ககிட்ட தீமை கூட அவன் தலையில போடணும் அப்படின்னு மலை போல தீமைகள் அப்படியே குடிச்சு கடைசியில் அவனை குடிச்சு நரகத்துல தள்ளுறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வணக்க வழிபாடுகள் சரியா செஞ்சிடும், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல மனிதர்களிடமும் நல்ல பெயரை வாங்க வேண்டும். மனுஷன் மௌத்தாயிட்டா, மௌத்தான பிறகு மலக்குகளுக்கு துணியாவுக்கு வராங்க. அல்லாஹ் என் அடியார இன்னார் அடியான் மௌத்தாயிட்டா, அவனுடைய ரூஹுக்கு வந்துருச்சு, சரி அவனை பத்தி என்ன பேசுறாங்க போய் கேட்டுக்குவாங்க அப்படின்னு. அப்போ துணியால வந்து அந்த மனிதனுடைய நல்ல வார்த்தைகள் கொண்டு நல்ல செயல்பாடுகளை வந்து அந்த அடியானை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா கடைசியில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, சரி நல்லதே பேசுறாங்களா, ஓகே நானும் அவனை நல்லாவே நினைக்கிறேன், ஒரு சில குறைபாடுகளாக அதை நான் மன்னிச்சுறேன், நல்ல நம்மளோட சேர்த்துக்கிறேன். இந்த உலகத்துல வந்து அந்த மலக்குமார்கள் அவனை பத்தி தீமையை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அவர்கள் தீயவர்களுடைய லிஸ்ட்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்துக்கிட்டார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, புறம் பேசுவதிலிருந்து, அவதூறு கூறுவதிலிருந்து, பட்டப்பெயர்களை சுட்டுவதிலிருந்து, ஏழாம் பேசுவதிலிருந்து, சகோதரர்கள் மத்தியில சண்டை சிக்கல்களை கூட்டாம இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை விடுத்துக் கொண்டு நாம் வாழ்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீமைகளை நம் அனைவரையும் காத்து அருள்புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.